ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு ஸ்வீட் பார்ப்போம். ஸ்வீட் கொழுக்கட்டை ரெசிபி பார்ப்போம். 1 கப் மாவு எடுத்துக்கணும். 3/4 கப் வெல்லம் எடுத்து தண்ணி வச்சு கரைச்சி வடிகட்டி வச்சுக்கோங்க. தேங்காய் துருவல் இங்கே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும்னா, வடிகட்டின வெல்லப்பாகை அந்த மாவில் ஊற்றி தேங்காய் பூவையும் எடுத்து அதில் போட்டு நல்லா பிசைங்க. நல்லா கெட்டியமாக பிசைஞ்சு கொஞ்சம் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நம்ம ஸ்வீட் கொழுக்கட்டை பண்ணோம், அதனால் கார கொழுக்கட்டை கொஞ்சம் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு 1 கப் மாவில் கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டுட்டு கிளறி விட்டுட்டு உப்பு போட்டு கிளறிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து கொட்டிடுங்க. கொட்டிட்டு அதையும் நல்லா மாவு சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அதையும் நல்லா கெட்டியமாக சப்பாத்தி மாவு பிசைகிற அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக கையில் நம்ம உருட்டி நமக்கு என்ன ஷேப் தேவையோ அந்த ஷேப்க்கு உருட்டி இட்லி கொப்பரையில் வச்சு நமக்கு என்ன சைஸ் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி உருட்டிக்கோங்க. உருட்டி இட்லி கொப்பரையில் வச்சு 15 நிமிஷம், ஏற்கனவே நம்ம சுடு தண்ணி போட்டு பிசைஞ்சிருக்காங்க, மாவு பாதி வெந்திருக்கும். 15 நிமிஷம் வச்சு மூடி வச்சுருங்க. இந்த 15 நிமிஷம் முடிய போகுது. இப்போ நம்ம இட்லி கொப்பரை திறந்து பார்ப்போம்.